Good morning friends. இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்காக. இந்த சேனல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே ஒரே வீடியோ கிடைக்கும். நீங்கள் ஒரே வீடியோவை தமிழ்லேயும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் என்சிஆர்டி அண்ட் டிஎன்பிஎஸ்சி புக்ஸை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கிற ஃப்ரேம் பண்ணியிருக்க கொஷின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர் 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3 லைஃப் கோர்ஸ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் பார்ட் 1. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிறப்பை குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில். அதாவது என்னென்னா, தேவ் கிவன் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில். Men and women must have traits like birth, discipline, brave and confidence, age, color, affection, face, virtues, compassion, values and wealth in equal manner. Both must have equal manner, equal-ஆ இருக்கணும். These lines occur in தொல்காப்பியம் பொருளதிகாரம், தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், தொல்காப்பியம் சொல்லதிகாரம், D all of the above. Answer is தொல்காப்பியம் பொருளதிகாரம். Actually these line indicates that both men and women must have all 10 qualities in equal. அதான் சொல்லியிருப்பாங்க. birth, discipline, brave and confidence, age, color, affection, face, virtues, compassion, values and wealth must have in common. So this lines occur in தொல்காப்பியம் பொருளதிகாரம், தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், தொல்காப்பியம் சொல்லதிகாரம், D all of the above, A தொல்காப்பியம் பொருளதிகாரம். ஸோ பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த. இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி லைனில் வந்து ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 10. திஸ் அக்கர்ஸ் இன் தொல்காப்பியம் பொருளதிகாரம். செகண்ட் கொஸ்டின், செம்புழ பெயல் நீர் போல. ஸோ லைக் ரெயின் வாட்டர் தட் ஃபால்ஸ் அண்ட் merges with the red earth, our loving hearts have become one sung by செம்புழ பெயினாரார். Ancient people excelled in love and affection. This message is conveyed in which book? So actually செம்புழ பெயல் நீர் போல. செம்புழ பெயல்னா செம்புனா ரெட். லைக் ரெயின் வாட்டர் தட் ஃபால்ஸ் அண்ட் merges with red earth, our loving hearts have become one. எல்லாமே மழை வந்து பேஞ்சு மண்ணோட கலக்கிற மாதிரி. that merges with the earth, all our loving hearts become one. There is no partiality between people who show love and affection சொல்கிறாங்க. Actually this song was sung by செம்புழ பெயினாரார். இது வந்து என்னென்னா, ancient people have excelled in love and affection. அதுதான் இவங்க சொல்கிறாங்க. this message is conveyed in which book? நற்றிணை, தொல்காப்பியம், குறுந்தொகை, 10. So this is mentioned in குறுந்தொகை. செம்புழ பெயல் நீர் போல. like rain water that falls and merges with the red earth, our loving hearts have become one. So next line is our loving hearts have become one. ஸோ செம்புழ பெயர் நீர் போலனா லைக் ரெயின் வாட்டர் தட் ஃபால்ஸ் அண்ட் merges with the red earth. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது எதில் இருக்குன்னா குறுந்தொகையில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், செம்புழ பெயினாரார் அவர் தான் வந்து இது பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், விச் புக் மென்ஷன்ஸ் அபவுட் லவ் ஆஃப் அ மருதம் லேண்ட் விமன் விச் இஸ் ப்ரொடெக்டட் பை குறிஞ்சி லேண்ட் மேன் தலைவன். ஆக்சுவலி மருத நிலத்தோட பெண்ணோட காதலை வந்துட்டு குறிஞ்சி நில தலைவன் வந்து பாதுகாத்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ நற்றிணை, பி குறுந்தொகை, சி மதுரை காஞ்சி, டி அகநானூறு. ஆன்சர் இஸ் நற்றிணை. நற்றிணை only they will be mentioning that Marudam land women, the love of Marudam land women is protected by குறிஞ்சி land man. So fourth question, உயிர் ஓர் அன்ன செயிர்தீர். This line in நற்றிணை indicates what? This line means if I conceal from you, it would be a very great mistake since our friendship is faultless and we are as one life. உயிர் ஓர் அன்ன செயிர்தீர். These lines are said by இளம்போதையார் about love, friendship, mind, courtesy. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. அதாவது உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் அப்படின்னா என்னென்னா, if I am very false to you, we both are friends, so I am not true to you, அப்போ அந்த டைமில் our friendship would be fault. it will be full of fault. So if I conceal from you, it would be a very big mistake since our friendship is faultless and we are as one life. So I should not hide anything from you. If I hide something from you, it would be a very great mistake in my life and our friendship would vanish. This was a message that they have conveyed here. உயிர் ஓர் அன்ன செயிர்தீர். So these lines occur in நற்றிணை
and these lines talk about friendship. This line was said by Ilambodayar. So when you see this English version of Ethics and Culture, do note everything in your book, so that when you go and refer your books, it will be easy for you to see Tamil and English words together, so that it will be easy for you to memorize this lines and have some shortcuts to work. So after completing all this, and when we go lesson by lesson in notes, then we'll have some shortcuts working it for you. Fifth question. யாக்கைக்கு உயிர் இயைந்தது அன்ன நட்பின். Sung by பாளை நாரைமுடி நெட்டையார். Friendship or love I possess is like a relationship between body and soul, either to live or die, is said in which book? அதாவது யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின். இந்த பாட்டை வந்து யார் பண்ணினா பாளை நரைமுடி நெட்டையார். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா லவ் எது வேணால் வச்சுக்கலாம். ஐ பொசஸ் இஸ் லைக் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாடி அண்ட் சோல், எய்தர் டு லிவ் ஆர் டை. ஸோ தட் relationship is like, our friendship is like a relationship between body or soul. So either we can live together or we can die together. So these lines occur in நற்றிணை, புறநானூறு, மதுரை காஞ்சி, அகநானூறு. யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின். So why do I read this Tamil and English is when sometime we'll remember only Tamil phrases, or sometimes we'll remember only English phrases. So when we go and see the answers, it might not be a big problem for us to understand the question answer. That's why I repeat Tamil, and that's why I repeat again English. யாக்கைக்கு உயிர் இயைந்தது அன்ன நட்பின். ஸோ இது வந்து யார் பாடியிருக்காங்கன்னா பாளை நரைமுடி நெட்டையார். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லவ் பற்றி சொல்லுது. இது ரெண்டும் நான் வச்சுருக்க ஒன்று லவ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப் எது இருந்தாலும் இட் இஸ் லைக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாடி அண்ட் சோல். ஸோ எய்தர் டு லிவ் ஆர் டை. திஸ் வாஸ் செட் இன் நற்றிணை, புறநானூறு, மதுரை காஞ்சி, அகநானூறு. த ஆன்சர் இஸ் அகநானூறு. ஸோ இது வந்து இதில் சொல்லியிருக்காங்கன்னா அகநானூரில் சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் கொஷின். நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் என்தோள் பிரிவு அறியலரே தாமரை தன் தாது ஊதி மீமிசை. ஸோ சங் பை கபிலர் and குறிஞ்சி. Truthful in speech and eternal sweet friendship, he does not know parting from my arms. My friendship with my esteemed man is great like sweet honey made in the tall sand trees by bees that collect cool pollen from lotus flowers. These lines occur in நற்றிணை, குறுந்தொகை, மதுரை காஞ்சி, அகநானூறு. These lines occur in நற்றிணை. நின்ற சொலர் நீடு தோன்று இனியர். ஸோ நின்ற சொலர், நின்ற சொல்லர் அப்படின்னா he talks, he stands by his words. நீடு தோன்று இனியர், he is the sweetest man. என்றும் என் தோள் பிரிவு அறியலரே, he never thinks of parting me. தாமரை தன் தாது ஊதி மீமிசை means the pollen grains from lotus is being taken by bees and it is getting collected in sandal tree. So in sandal tree it builds a beehive, and this pollen nectar taken from lotus is being saved in sandal tree அப்படின்னு சொல்கிறாங்க. These lines occur in நற்றிணை, குறுந்தொகை, மதுரை காஞ்சி, அகநானூறு. ஆன்சர் வந்து ஏ நற்றிணை. எலியை போல சிறிய முயற்சி உடையவரோடு நட்பு கொள்வதினும் புலியை போன்ற வலிமையும் முயற்சியும் உடையவருடன் நட்பு கொள்வதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட மீனிங் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். ஸோ புலி பசி தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடையாளர் கேண்மையோடு ஏந்த வைகள் உள ஆகியோரோ. May your days be without the friendship of those who hold on tightly to the wealth they have, like a rat that collect mature grains from heavy spears and fill up its hole with effort. May your days be with friends who have strength and firm resolution, like a tiger that does not eat a brave boar since it fell to its left, but rises up the following day from its mountain cave and brings down to its right side a large bull elephant to satisfy its hunger. These lines occur in நற்றிணை, புறநானூறு, மதுரை காஞ்சி, அகநானூறு. இட் இஸ் இன் புறநானூறு. ஆக்சுவலி யூ மஸ்ட் ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் அ டைகர். டைகர் பார்த்திங்கன்னா புலி பசித்தன்ன மெலிவு இல் உள்ளத்து உரனுடையாளர் கேண்மையோடு இயந்த வைகள் உள ஆகியோரோ. ஆக்சுவலி திஸ் டைகர் would hunt a boar. காட்டு பன்றியா, it would hunt a boar and it would have fell on its left. So it would consider it is not a good nature of an animal to eat a prey of that has fallen to its left. So it let that boar to go, and next day it waits and it isn't fasting, it does not eat anything, it waits in its cave. Next day it wakes up and go and hunt an elephant, and it brings that elephant to its right, and then it satisfies its hunger. So your friendship should be with a person like tiger who have strong and firm resolution or determination. It should not be with the friends like a rat
You should not have a friend with a person who is like a rat. Rat, what it would do, it would collect a mature grains from your paddy field and fill it its hole. It will not do any other much hard work. It will just, already the paddy has grown, so it will go and collect it and it would put it into its hole. So அதான் சொல்கிறாங்க, you should have friendship like tiger and not the persons like rat. So these lines are in from புறநானூறு. 8th, நிறையே அருளே உணர்வோடு திருவன முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. The 10 qualities of both men and women. This was the first question that when we have opened this video we have seen. The 10 qualities. அந்த 2 லைன் மட்டும் இருக்கும். I told இதுக்கு முன்னாடி 2 லைன் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் 2 லைன் இருக்கும். ஸோ 10 qualities they must have in common. ஸோ நிறை மீன்ஸ் அருளே உணர்வோடு திருவன முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. ஸோ தொல்காப்பியம் பொருளதிகாரம், தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், தொல்காப்பியம் சொல்லதிகாரம், ஆல் ஆஃப் த அபவ். ஆன்சர் இஸ் தொல்காப்பியம் பொருளதிகாரம். 9th question, பிறர்க்கரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும் பொய்மை கிளந்த நட்பு பலியோடு முடியும். You will not utter a lie even if we are given the upper world with nectar. Who said these lines? Even if one gets most of the benefits, the friendship with falsehood will end in blame. That next is the next line of that. So whatever it is there, whatever you get, even if you get an elixir from heaven, அமிர்தம் சொல்லுவாங்களே, if he is getting even that, he will not say even a single lie. If he says, then he will have some blame on him. ஸோ இது வந்து வள்ளுவர், பொன்முடியார், ஔவையார், மாங்குடி மருதனார். இட் வாஸ் செட் பை மாங்குடி மருதனார். ஸோ பிறர்க்கரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும் பொய்மை கலந்த நட்பு பழியோடு முடியும். You will not utter a lie even if you are given the upper world with nectar. Who said these lines? Even if one gets most of the benefits. அதுக்கு ஆல்டர்னேட் மீனிங் தான் அது. The friendship with falsehood will end with blame. Next, 9th question, சாந்தில் கொடுத்த தீந்தேன் போல புரைய மன்ற புரையோர் கேண்மை. அதாவது the greatness of friendship is higher than the beehive and sandalwood. These lines were sung by கபிலர். முன்னாடியே சொன்னல, like that would collect nectar from lotus and then it will take that nectar to the beehive which is built over sandal tree and it is more pleasure than that ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏ புறநானூறு, பி குறுந்தொகை, சி மதுரை காஞ்சி, டி நற்றிணை. These lines occur in நற்றிணை. So 11th question, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். It is nature of learned scholars in ancient times to consider the misery of others as their own. These lines are in கழித்தொகை, அகநானூறு, நற்றிணை, மதுரை காஞ்சி. So these lines are in கழித்தொகை. So பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். It is nature of learned scholars in ancient times to consider the misery of others as their own. These lines occur in கலித்தொகை, அகநானூறு, நற்றிணை, மதுரை காஞ்சி. These lines come in கலித்தொகை. 12th question, who said real wealth is to vanish other of a suffering? அதாவது மற்றவங்களோட குறைய போக்குறது தான், இல்லைனா அவங்களோட கஷ்டத்தை போக்குறது தான் வந்துட்டு ரியல் வெல்த்னு சொல்கிறாங்க. மாங்குடி மருதனார், நல்வேட்டனார், வள்ளுவர், பெருங்குன்று கிளார். ஆன்சர் இஸ் நல்வேட்டனார். 13th question, உயர்நிலை உலகம் அமிழ்தோடு பெறினும் பொய் சேன் நீங்கிய வாய்நட் பிணையே. Even if you provide elixir from heaven, he will not deviate from his uttered words. From which book these lines are taken? நற்றிணை, புறநானூறு, மதுரை காஞ்சி, அகநானூறு, மதுரை காஞ்சி. உயர்நிலை உலகம் அமிழ்தோடு, இதே தான் முன்னாடியும் பார்த்துருப்போம். அடுத்த 2 லைன் பார்த்துருப்போம். உயர்நிலை, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். உயர்நிலை உலகம் அமிழ்தோடு பெறினும் பொய் சேன் நீங்கிய வாய்நட் பிணையே. Even if you provide elixir from heaven, he will not deviate from his uttered words. From which booksனா மதுரை காஞ்சி. 14th question, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே. What is real wealth? The wise say is dreading the suffering of those who are close and having tender hearts. So சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே. அதாவது what is real wealth of a scholar, of a wise person அப்படின்னா is to understand the suffering of their close persons and having tender hearts toward them and helping them is real wealth of a wise person. So A நற்றிணை, B புறநானூறு, C மதுரை காஞ்சி, D அகநானூறு. It is நற்றிணை. 15th question, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும். Even when I try to hide it, my bangles become loose and run down my arms like a person who gains by ruining his relatives. What can I do? In which book did Gadugo says these lines? One who lives to demolish their relative will destroy themselves. அதாவது உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும். Even when I try to, அதாவது ஆக்சுவலி
this girl would be waiting for his friend or lover, and that time she would have gone very lean and her bangles would have become very loose and it would run out of her arms. So it is like she would compare it to a person who gains by ruining his relatives. What can I do? In which book na? Natrinai Kalithogai Paditru Pathu Purananuru. It is Kalithogai. In some sentences I would have given you either before 2 lines or after 2 lines, because in English when you read it will be very blunt. You would not know what is before and after. So for understanding I would have given you in a single paragraph all the content of before and after. But in Tamil they would have cut and give two sentences. So I have given the same sentences again and again. Thank you for watching. We shall watch next remaining questions in next video. Keep supporting us. மறக்காம notification bell வந்து press பண்ணுங்க. Thank you.